மூலமாக, சங்கீதங்கள் மூலமாக, பிள்ளைகளுடைய வசனங்கள், சாட்சிகள் மூலமாக, காணிக்கைகள் மூலமாக இந்த நாமத்தை நாங்கள் மையப்படுத்தத்தக்கதான மேன்மையான கிருபையை நீங்கள் தந்தீர். அதுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய சமுதிரை கூடிய அந்த பிள்ளைகள் யாவரையும் கர்த்தர் விசேஷமா ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம். ஒவ்வொரு மக்களோடு உணர்வையோடு கொண்டாட நாங்கள் செபிக்கிறோம். ஆறாவது ஒவ்வொரு பகுதியும் மட்டும் நீர் போல இருந்தீர். தொடர்ந்துள்ள பகுதியை கர்த்தரை பொறுப்படும். அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை, ஆரோக்கியமாக, அவர்களுடைய தொழில், அவர்களுடைய யாத்திரைகள், பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் என்னுடைய விசேஷமான ஆசீர்வாதம் கூட இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம். ஆவியரையும் மட்டும் எங்களுக்கு நல்லவராயிருந்து அற்புதமானவராயிருந்து எங்களை நடத்தினீர். அதுக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை தாங்கும், பலப்படுத்தும். ஆவியை தொடர்ந்து எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அப்படியே உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நல்ல நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான இந்த நல்ல வேளையிலும் தேவனுடைய சமூகத்தில் வந்து சேர்ந்து தேவனை ஆராதிக்க ஆண்டவர் தந்த மேலான கிருபையை நினைத்து தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இதே 24ஆம் தேதி இங்கே வந்து சனிக்கிழமை ஜெபம் நடத்திவிட்டு இதோ போகிற நேரம் ரொம்ப கஷ்டமாக இருந்து பொதுவாக நான் சொன்னேன். அப்போது அமலாளத்தை சொன்ன போது சீக்கிரமாக வீட்டு போக என்றால் அருமையான சகோதரி அவர்கள் சாட்சி சொன்னது போல அன்றைக்கு இருந்த அந்த கஷ்டத்தை பார்க்கும்போது உண்மையாக இன்றைக்கு நான் இந்த இடத்துல நிற்பது தேவனுடைய பெரிய கிருபை. ஒவ்வொருவருடைய ஜெபம் தேவனுடைய கிருபை தான் மட்டும் தாங்கி இருக்கிறது. இன்னும் இந்த வாரத்திலும் மறுபடி அங்கே ஆஸ்பத்திரி போக வேண்டும். ஜெபித்துக் கொள்ளுங்க. எத்தனையோ எனக்கு முன்னாலே பின்னாலே விதமான கஷ்டங்கள் வந்தவர்கள் இன்றைய உலகத்தில் இல்லை. ஆண்டு எனக்கு அந்த கிருபை மகா பெரிய அதுக்கு நன்றியாக இன்றைக்கு ஒரு சிறிய விருந்து ஒழுங்காக்கப்பட்டிருக்கிறது. அநேக பேரை அழைத்தோம். சபையில் வரக்கூடியவர்கள் தான், வெளியே யாரையும் கூப்பிடல. அப்போது அழைத்ததில் சிலர் வந்திருக்கீங்க, பரவாயில்லை. இது வராதபடி ஆத்மாவில் வந்து சேர ஜபிப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த வேளையிலும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நான் கடந்து போகிறோம். இப்போ உங்களோட ஒரு புதிய செய்தியை அருமையான தேவனுடைய பிள்ளையின் மூலமாக கேட்க போகிறோம். தேவனுடைய பரிசுத்த ஆவியை நம்மோடு பேசி நம்மை வழிநடத்தத்துக்கு ஆவரண ஜெபத்தோடு இருப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.